ஒரு பண்புள்ள மனுஷன் எப்படி மிருகமா மாறுறான் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு ஏழை விவசாயி தன்னோட நிலத்தை உழறதுக்காக அதிகாலமே புறப்பட்டு போறான். காலையில சாப்பிட ஒரு ரொட்டி துண்டை துணியில சுத்தி எடுத்துட்டு போறான். உழ ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துல அவனுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அவன் சாப்பிட போகும்போது அங்க இருந்த ரொட்டியை காணல. அட, இங்க யாரும் வந்தது போல தெரியலையே, ரொட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறான். விவசாயி ஒரு ஏர் உழும் சமயத்துல அவன் வைத்திருந்த ரொட்டிய குட்டி சாத்தான் எடுத்து புதருக்குள்ள அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே அது யோசிக்குது. இந்த ஆளு ஆத்திரம் அடைந்து அதை எடுத்தவனை வாயில் வந்தபடி வசைப்பாடுவான் அப்படின்னு அது நினைக்குது. ஆனா அந்த விவசாயி அப்படி ஒன்னும் சொல்லல. சரி, யாரோ தேவையுள்ள ஒருத்தர் தங்கள் தேவைக்காக அதை எடுத்து சாப்பிட்டிருப்பாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆத்துல போய் தண்ணீரை குடிச்சிட்டு மறுபடியும் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அவனை எப்படியாவது பாவம் செய்ய வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த குட்டிச்சாத்தான் ஏமாந்து போனது. அதுக்கப்புறம் நடந்தத தன்னோட தலைவன் பெரிய சாத்தான் கிட்ட போய் சொல்லுது. நடந்தத கேட்ட அந்த பெரிய சாத்தான், நீ உன்னோட வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா அவன் நிச்சயமா பாவியா மாறி இருப்பான். நீ இப்படி ஏமாந்து போனதுனால நஷ்டம் நமக்கு தானே அப்படின்னு சொல்லி சொல்லுது. பெரிய சாத்தான் ரொம்ப கோவமா, இன்னும் 3 வருஷத்துல நீ அவனை பாவம் செய்ய வைக்கலன்னா நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுது. இதை கேட்ட குட்டி சாத்தான் ரொம்ப பயந்து போய் தன்னோட வேலையை தீவிரமா செய்ய ஆரம்பிக்குது. இப்போ வேலைக்காரன் ரூபத்துல அவனோட வீட்டுக்கு வருது. முதல் வருஷம் சதுப்பு நிலத்துல பயிரிடும்படி அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குது அந்த குட்டி சாத்தான் வேலைக்கார ரூபத்துல. அந்த வருடம் மழையே பெய்யல. மற்ற விவசாயிகளோட நிலங்கள் எல்லாம் காய்ந்து தீந்து போயிருந்தது. ஆனா குட்டி சாத்தானிடம் இருந்த விவசாயியின் பயிர் நல்லா விளைஞ்சிருந்தது. அதனால அவனுக்கு அந்த வருடத்துல தேவையானது மட்டும் இல்ல, அதிகமாகவே தானியம் கிடைச்சது. மறு வருஷத்துல குன்றுகள் இருக்கும் இடத்துல விதை விதைக்குமாறு ஆலோசனை சொல்லுது. அந்த வருஷம் கோடை மழை பலமா பெய்தது. மத்தவங்களோட தானியங்கள் வெள்ளத்துல அடித்து கொண்டு போனது. இந்த மனுஷனுக்கு தேவைக்கு அதிகமா தானியம் விளைஞ்சது. அதனால இப்போ வேலைக்காரன் ரூபத்துல இருக்கும் அந்த குட்டி சாத்தான் விவசாயி கிட்ட தானியத்திலிருந்து எப்படி மது தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி ஆலோசனை சொல்லுது. இப்போ விவசாயி அது சொன்னபடியே செய்த மதுவையும் தயாரித்து தானும் குடித்த நண்பர்களுக்கும் அவன் கொடுக்கிறான். அதுக்கப்புறம் குட்டி சாத்தான் தன்னோட செயலை பத்தி தலைவன் சாத்தான் கிட்ட போய் பெருமை அடிச்சு கொண்டது. பெரிய சாத்தானும் அதை நேரில் காண வருது. அப்போ அந்த விவசாயி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பணக்காரர்களை வீட்டுக்கு அழைச்சு விருந்து அளிக்கிறான். அவனோட மனைவி விருந்தினருக்கு சாராய கொடுத்து கொண்டிருக்கிறப்போ திடீரென கோப்பையில வைத்திருந்த அந்த சாராயம் தரையில கொட்டுது. அது உடைஞ்சிருது. காரணம், அவ தடுக்கி விழுந்துட்டா. இத பார்த்த விவசாயிக்கு கோபம் வருது. மனைவிய பார்த்து, முண்டோ, இது என்ன சாக்கடை தண்ணீர் நினைச்சியா அப்படின்னு திட்டுறான். குட்டி சாத்தான் பெரிய சாத்தான் கிட்ட, பாத்தீங்களா, ஒரு நாள் ரொட்டி காணாம போன போது கோபப்படாம இருந்தவன் இப்ப சொந்த மனைவி கால் தடுக்கி விழுந்ததுக்கு எப்படி கோபப்படுறா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த மனுஷனே எல்லாருக்கும் சாராயத்தை ஊத்தி கொடுக்குறான். அப்போது அந்த வழிய வந்த ஏழை விவசாயி தனக்கு ஏதாவது தருவான்னு சொல்லி அவனோட வாசல் கிட்ட வந்து நிக்கிறான். ஐயா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி. அவனுக்கு இவனை ஒண்ணுமே கொடுக்காம அலட்சியமா நடந்து கொள்றான். பின்பு பணக்காரர்களோடு அமர்ந்து இவன் குடிக்க ஆரம்பித்த போது அங்கிருந்த மனுஷன் மத்தவங்க கிட்ட பொய்யான போலியான காரியங்களை பத்தி சொல்றான். அதாவது அந்த இடத்துல குள்ள நரியினோட குணம் வெளிப்படுது. அப்போ அவங்க இன்னும் ஒரு கோப்பை மதுவை குடிக்கிறப்போ வெறி பிடித்தவர்களா மாறுறாங்க. அந்த வெறிங்கிறது ஓநாயினோட குணத்தை வெளிப்படுத்துது. மறுபடியும் இன்னொரு கோப்பைய குடிக்கிறப்போ ஒருவரோட ஒருவர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வீதியில வந்து சண்டை போட்டு கீழே விழுந்துருவாங்க. அவங்கள வழி அனுப்ப சென்ற விவசாயி கூட அந்த சகதியில கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த இடத்துல பன்றியினோட குணம் வெளிப்படுது. உடனே பெரிய சாத்தான், நீ எப்படி இந்த மதுவை கலந்து கொடுத்தாய் அப்படின்னு சொல்லி குட்டி சாத்தான் கிட்ட கேக்குது. முதல் கோப்பையில குள்ள நரியின் ரத்தத்தை கொடுத்தேன், 2வது கோப்பையில ஓநாயின் ரத்தம், மூன்றாவது கோப்பையில பன்றியின் ரத்தம், இப்படி கொடுத்ததுனால அதனோட குணம் வெளிப்பட்டதா அப்படின்னு சொல்லி அது கேக்குது. அப்போ குட்டி சாத்தான் அதுக்கு, அப்படி இல்ல, அந்த விவசாயிக்கு தேவைக்கு அதிகமான தானியம் இருக்கும்படி நான் பார்த்து கொண்டேன். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவையான அளவு தானியம் இருந்தால் அவனுக்குள் இருக்கும் மிருகம் தூங்கிட்டு இருக்கும்.
ஒரு பண்புள்ள மனுஷனுக்கு கடவுள் பொன்னையும் பொருளையும் அளிக்கும் போது அவன் மத்தவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்காம தகாத வழியில போகும்போது அவன் தான் இருந்த நிலையை விட கீழாக போய் மிருகமா மாறுறான் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி சாத்தான் சொல்லுது. ஆமாங்க, தேவனோட எதிர்பார்ப்பு மனுஷன் தன்னை போல உயர் நிலையை அடைந்து தன்னை போல மாறணும் அப்படிங்கிறது தான். நம்ம இப்ப எப்படி மாறிட்டு இருக்கிறோம்? அதனாலதான் வேதம் சொல்லுது, வேதத்துல ஞானி சொல்றாரு, எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் தேவனை மறுதலியாத படிக்கு எனக்குரிய படியை எனக்கு அளந்து போடும் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, நீங்களும் நானும் கூட ஆண்டவர்கிட்ட இப்படித்தான் ஜெபிக்கணும். வேலை நமக்கு அளவுக்கு அதிகமா ஆண்டவர் தரும்போது எப்படி நம்ம அடக்கமா நடக்கணுங்கிறதையும் ஆண்டவரோட வார்த்தையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளணும்.